ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்ப்போம்னா வள்ளி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜயோட ரூமில் வந்து நம்ம என்பா கூட வந்து இருக்காங்க. அப்போ நம்ம விஜய் வந்து ரூமுக்குள்ளே வந்துட்டு எதுக்காக மல்லி எங்களுடைய ரூமில் வந்து இருக்க மரியாதையாக சொல்கிற வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு இருக்கப்ப இந்த ராஜேஸ்வரி வந்து வராங்க. வந்துட்டு ஏன் மல்லி ஒரு ஆம்பளை இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற. இது என்னுடைய ஹஸ்பண்டோட ரூம், நான் வருவேன், நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து மல்லி நான் வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் நான் வந்து சொன்னேன்னா தேவையில்லாத வந்து உரிமை எடுத்துக்கிட்டு வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவுமே வந்து கோவப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி மூக்கை ஒட்டிக்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டாங்க. வேறு லெவலில் வந்து கேட்டாங்க, நீ எதுக்காக எங்களோட விஷயத்தில் வந்து தலையிடுற, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போன்ற மாதிரி வந்து கேட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லியம்மா வந்து இங்கே தான் வந்து படுக்கணும், அப்படி இல்லைனா வந்து நான் வந்து இந்த ரூம்பை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சரி நான் வந்து வேறு எங்கே தான் போகிறது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து கேட்கறது பார்த்திங்கன்னா நீ போயிட்டு ஆளில் படுறி அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொன்னதுக்கு நான் ஏன் ஆளில் படுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சரி டாடா மல்லியம்மா வந்து இங்கே தான் வந்து தூங்கமானு சொல்கிறீங்கள, என்னுடைய ரூம் சும்மா தானே இருக்கேன், அங்கே போயிட்டு அவங்க வந்து தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி வந்து சொன்னாங்க. சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். அதுக்கும் நம்முடைய மல்லி நம்ம வெண்பா குட்டியோட ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெட்ஷீட் எல்லாமே வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து தூக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏசியை வந்து ரொம்பவுமே வந்து ரொம்ப கூலிங்காக வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. மல்லி போயிட்டு பார்த்தா என்ன இவ்வளோ கூலிங்காக இருக்குது, ரிமோட்டை தேடுறாங்க, கிடைக்கவே மாட்டேதுங்க. ஏன்னா வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து அந்த ரிமோட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ரிமோட்டு வெளியே வராத மாதிரி வந்து சாத்திட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு என்னடா இந்த ரூம் வந்து இவ்வளோ சில்லுன்னு வந்து வெளியே வருது ஏறு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து குளூரில் வந்து கூனி குறுகிட்டு வந்து இருக்கிறத பார்த்து நம்முடைய விஜய் சார் வந்து கதவோட தள்ளிட்டு உள்ளே போக போகிறாங்க. இந்த ரூமில் இவ்வளோ கூலிங்காக இருக்குது, யார் இந்த அளவுக்கு வந்து ஏசி வந்து ஆன் பண்ணி வச்சது, மல்லி உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பதறி அடிச்சுட்டு உள்ளே போய் நம்மளுடைய மல்லியை வந்து பார்க்குறாருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குளூரில் வந்து நட்டுங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்படியே வந்து அவரோட வந்து அணைச்சிக்கிறாங்க. அணைச்சிக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வந்து ஏற்படுத்துங்க பாருங்கள், சும்மா வேறு லெவல் தாங்க சொல்ல முடியும். நம்மளுடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா செஞ்சதுலேயே உருப்படியான காரியம், நம்ம மல்லியை வந்து வெண்பா ரூமில் அனுப்பி அந்த ஏசியை வந்து ஏற்றி விட்டதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு நம்ம விஜய்க்கு வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்து ஏற்பட்டுருச்சு நாங்கள் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லியும் விஜய் வந்து யாராலையும் வந்து பிரிக்க முடியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒன்று நினச்சா ஆண்டவன் ஒன்று நினச்சிருக்கானே, இந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சுன்னா அந்த ஏசியை வந்து ஆணையை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து புலம்பி தள்ள போகிறாங்க. கர்மான்னு ஒன்று இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி இந்த ராஜேஸ்வரிக்கெல்லாம் வச்சு செய்யுங்க. நம்ம மல்லியும் விஜய் வந்து எப்பவுமே சேர்ந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.